இதுதான் சாம்சங்கோட S25 FE. என்னதான் இவங்க S24 FE யோட அப்கிரேடுன்னு சொன்னாலும் இதுல ஆக்சுவலா அப்கிரேட் இருக்கான்னு கேட்டா இல்ல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள யாருமே பெருசா சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல அப்படின்றதுனால நான் இதை அழுத்தி சொல்ல வேண்டிய சூழல்ல இருக்கேன். இப்போ இதோட பாக்ஸ் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வழக்கமா வர மாதிரி தான் உள்ள உங்களுக்கு சார்ஜர் கொடுக்கல. நீங்க இன்னும் கொஞ்சம் பிரீமியர் கஸ்டமர் அப்படின்றதுனால நிறைய சார்ஜ் கொடுத்து சார்ஜரை வாங்குற மாதிரி இருக்கும். மற்றபடி உள்ள ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்மார்ட் போன் கிடைச்சிடும். டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. சில பேப்பர் ஒர்க்ஸ், சிம் ரிமூவ் பண்றதுக்கான பின்னு, அவ்வளவுதான் பாக்ஸ்ல. இதை ஓரமா வச்சுட்டு இதோட டிசைன்ஸை பத்தி பேசுவோம். இதோட டிசைனை பொறுத்த வரைக்கும் பேக்ல S24 FE கம்பேர் பண்ணும்போது கலர்ஸ் வந்து கொஞ்சம் மாத்திருக்காங்க. மற்றபடி இங்க மேஜர் சேஞ்சுன்னு பார்க்கும்போது திக்னஸ் லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்கு. வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. வெயிட்டை நல்லாவே குறைக்கவும் செஞ்சிருக்காங்க. இதோட சேர்த்து உங்களுக்கு வழக்கமா வர மாதிரி IP68 ரேட்டிங் கிடைச்சிடும். தண்ணிக்குள்ள போட்டு விளையாடலாம். ஆனா தெரியாம விளையாடும் போது ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். நான் கண்டிப்பா போட்டு முக்கிய எடுப்பேன்னா மாட்டிக்கும், வாரண்டியில கிளைம் ஆகாது அப்படின்றதுனால அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே உங்களுக்கு கார்னிங் ஒரேலா கிளாஸ் விக்டஸ் பிளஸ் கொடுத்திருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் தாங்க. இது இல்லாம இங்க ஓவர்வியூன்னு பாக்கும்போது டாப்ல உங்களுக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல உங்களுக்கு டைப் சி போர்ட் கிடைச்சிரும். அப்புறம் இங்க உங்களுக்கு 2 சிம்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம eSIM-ஆ கன்வெர்ட் பண்ற ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு பிரைமரி ஸ்பீக்கர், டைப் சி போர்ட் இது எல்லாமே கிடைச்சிரும். ரைட் சைடுல உங்களுக்கு வால்யூம் பட்டன், பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல உங்களுக்கு எதுவுமே கிடையாது. சுத்தி உங்களுக்கு ஆண்டனா லேஅவுட் வந்து இருக்கு. இவ்வளத்தையும் நல்லா கொடுத்து டிஸ்ப்ளேல ஒரு ஏரியா இப்போதைக்கு சொதப்பலா இருக்கு. இங்க டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச்ல ஃபுல் HD AMOLED டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட்டும் 1900 நிட்ஸ் வரையிலான பீக் பிரைட்னஸும் கொடுத்திருக்காங்க. நம்ம இன்டோர்ல செக் பண்ணும்போது பிரைட்னஸ் லெவல்ல எந்தவித ப்ராப்ளமும் இல்ல. ஆனா அவுட்டோர்ல செக் பண்ணும்போது S24 FE கம்பேர் பண்ணும்போது இங்க பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா அவுட்டோர்ல S25 FE வந்து கொஞ்சம் அதிகமாவே ஹீட் ஆகுது S24 FE கம்பேர் பண்ணும்போது. அந்த ரீசன்னால இப்போதைக்கு பிரைட்னஸ் வந்து அவுட்டோர்ல ஹீட் ஆகும்போது லிமிட் பண்ணிருக்காங்க. அதை கொஞ்சம் அப்டேட் கொடுத்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. மற்றபடி இங்க டிஸ்ப்ளே குவாலிட்டின்னு பார்க்கும்போது இந்த போன்ல உங்களுக்கு நல்ல விதமான குவாலிட்டி தான் கொடுத்திருக்காங்க. இங்க உங்களுக்கு HDR சப்போர்ட்டும் கிடைச்சிரும். டச் ரெஸ்பான்ஸுமே ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆனா இதோட பேட்டரி சைடு வரும்போது ஒரு சொதப்பல் மூமெண்ட்டை நல்லா அள்ளி கொடுத்திருக்காங்க. என்னதான் S24 FE கம்பேர் பண்ணும்போது 200 mAh பேட்டரி அதிகமா கொடுத்திருந்து 45 வாட்கான சார்ஜர் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு இவங்க பில்டப் கொடுத்தாலும் ஆக்சுவலான டெஸ்டிங் ரிசல்ட்ல ஏதாவது ஒன்னு இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இதை சார்ஜ் பண்ணி முடிக்கும் போது 1 மணி நேரம் 14 நிமிஷம் வரையிலான டைம் எடுத்துக்குது. இந்த சார்ஜிங் டைம்ன்றது இந்த கெப்பாசிட்டிக்கு கண்டிப்பா கம்மி தான். அப்புறம் அது மட்டும் இல்லாம இங்க உங்களுக்கு 15 வாட்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அது ஒரு டீசென்ட்டான விஷயம். ஆனா அதை வச்சு சார்ஜ் பண்றீங்கன்னா நிறைய நேரம் எடுத்துக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இதெல்லாம் விட முக்கியமா இதோட பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது இங்க உங்களுக்கு 6 மணி நேரம் 11 நிமிஷம் வரையிலான SOT தான் கிடைக்குது. கண்டிப்பா ஒரு 60,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல இருக்கிற போனை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப 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 கம்மி. இப்ப எல்லா ஸ்மார்ட் போன் பிராண்ட்ஸுமே 7000 mAh 8000 mAh சொல்லி போயிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்குலாம் போக வேணாம். சாம்சங் பிராண்ட் வேல்யூ நீங்க அவ்வளவுதான் கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும். அட்லீஸ்ட் ஒரு 5500 6000 கொடுக்கலாம்ல. ஆனா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க 2 வருஷத்துக்கு ஒருக்கா நீங்க போன் அப்டேட் பண்ணாதானே இவங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டா இருக்கும்னு நினைக்கிறாங்க போல. சோ இங்க பேட்டரி லைஃப் நல்லா இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு சைடு நல்லா இருக்கு. அது என்னன்னா இதோட கேமராஸ். இங்க உங்களுக்கு பேக்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணிருக்காங்க. S24 FE யூஸ் பண்ண அதே செட்டப் தான். மெயின் சென்சார் 50 MB கான சென்சார், ரெண்டாவதா இருக்கிறது 12 MB கான அல்ட்ரா வைட் சென்சார், மூணாவதா இருக்கிறது 8 MB கான 3x டெலிஃபோட்டோ லென்ஸ். இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது மெயின் சென்சார்ல டீடைல்ஸ், கலர்ஸ், டைனமிக் ரேஞ்ச் எல்லாமே நல்லா இருக்கு. ஹியூமன் சப்ஜெக்ட்லயும் டீடைல்ஸ் நல்லா ரிட்டைன் பண்ணுது. இங்க போர்ட்ரைட் இமேஜஸோட குவாலிட்டியும் மெயின் சென்சார்ல நல்லா கொடுத்திருக்காங்க. அல்ட்ரா வைட் சென்சார்லயும் உங்களுக்கு நல்ல டீடைல்ஸ் கொடுக்குது. இதே இந்த 3x டெலிஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் S24 FE கம்பேர் பண்ணும்போது சில நேரங்கள்ல S25 FE சொதப்பல் இருக்கிற மாதிரி தெரியுது. பல நேரங்கள்ல ஓரளவுக்கு டே லைட்ல நல்ல பிக்சர்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் S24 FE கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 12 MB சென்சாரா அப்டேட் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டியில பெரிய டிஃபரன்ஸ் இல்லைனாலும் ஒரு மைல்டான நோட்டிசபிள் டிஃபரன்ஸை உங்களால நோட் பண்ண முடியும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4K 60 FPS ரெக்கார்டிங்ன்றது நல்லா ஸ்டேபிளா இருக்கு. டீடைல்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்திருக்காங்க. இந்த 8K ரெக்கார்டிங் பேக்ல கொடுத்திருந்தாலும் எத்தனை பேர் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல தட்டி விட்டு போங்க. இப்போ இந்த போனோட பெர்ஃபார்மன்ஸ் சைடு வரும்போது சாம்சங்கோட ஓன் எக்ஸினோஸோட 2400 அப்படின்ற ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பெஞ்ச்மார்க் ரன் பண்ணும்போது ஆண்ட்ராய்டோல அரௌண்ட் 1.9 மில்லியன் வரையிலான ஸ்கோர் கிடைக்குது. தெர்மல் த்ராட்லிங்கோட ஸ்டெபிலிட்டியும் சரி, 3D மார்க்கோட ஸ்டெபிலிட்டியும் சரி அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியல. அப்புறம் ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலா நீங்க இண்டோர்ல யூஸ் பண்ணும்போதும் ஆஃபீஸ்ல யூஸ் பண்றீங்கன்னா பெரிய விதமான ஹீட்டிங்கை நீங்க ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஆனா அவுட்டோர்ல யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா போன் வந்து ஹீட் ஆகுது. சில நேரங்கள்ல கொஞ்சம் அதிகமாகுது. S24 FE ரிவ்யூல சொன்ன மாதிரி தான்
S25FE அவுட்டோர்ல கொஞ்சம் அதிகமான ஹீட்டிங் தெரியுது. ஆனா எல்லா நேரங்களிலும் இல்ல, சில நேரங்கள்ல மட்டும் இருக்கு. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த போன்ல இப்போதைக்கு உங்களுக்கு BGMI மாதிரியான கேம்ஸ்ல 60 FPS சொல்லிமான சப்போர்ட் தான் இருக்கு. கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டா டீசெண்டா இருக்கு. ஆனா ஃபுல் டைம் கேமர்ஸ்க்கு இந்த போன் செட் ஆகாது. அப்பப்ப கொஞ்சம் கேம்ஸ் விளையாடுறீங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறம் இதோட ஸ்பீக்கர் குவாலிட்டின்னு வரும்போது இந்த போன்ல உங்களுக்கு டுவெல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதோட அவுட்புட் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நெட்வொர்க் குவாலிட்டி சைடு வரும்போது இங்க உங்களுக்கு 17 5G பேண்ட் கொடுத்திருக்காங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர்ல எல்லா இடங்கள்லயும் நெட்வொர்க் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா சிலருக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு S24FE மாதிரியான சீரியஸ்ல நிறையவே பார்க்க முடிஞ்சது. முக்கியமா ப்ராப்பரான கேஸ் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப திக்னஸ் அதிகமா இருக்கிற கேஸ் யூஸ் பண்ணா இங்க உங்களுக்கு மெட்டல் ஹவுசிங் இருக்கிறதுனால நெட்வொர்க் கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா பார்த்து யூஸ் பண்ணுங்க. நான் செக் பண்ண வரைக்கும் பெருசா நெட்வொர்க் கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்ல. இங்க அதர் ஃபங்க்ஷனாலிட்டின்னு பார்க்கும்போது Wi-Fi 6E சப்போர்ட், Bluetooth 5.4, NFC சப்போர்ட் இருக்கிறதுனால கார்ட்லெஸ் பேமெண்ட்லாம் அசால்ட்டா பண்ண முடியும். அப்புறம் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஃபேஸ் அன்லாக் கூட நல்லா அக்யூரேட்டா வேலை செய்யுது. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இங்க உங்களுக்கு 7 வருஷத்துக்கான OS அப்டேட் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. Android 16 அவுட் ஆஃப் த பாக்ஸோட வருது. One UI 8ல தான் இந்த போன் ரன் ஆயிட்டு இருக்குது. இதுல உங்களுக்கு நிறைய AI ஃபீச்சர்ஸ் நல்லாவே அள்ளி கொடுத்திருக்காங்க. இதுல முக்கியமா உங்களுக்கு நவ் பிரீஃப், ஆடியோ எரேசர், கால் அசிஸ்ட், நோட் அசிஸ்ட், போட்டோ அசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. பட் இந்த போன்ல எனக்கு சாஃப்ட்வேர்ல பிடிக்காத ஒரு ஏரியானா ஒன்னே ஒண்ணுதான். என்னதான் இவங்க ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் கொடுக்கலன்னு நிறைய பேர் சொல்லி பில்டப் விட்டாலும் ஆக்சுவலா செக் பண்ணும்போது 48 அப்ளிகேஷன் வரலையும் உள்ள இன்ஸ்டால் ஆயிருக்கு. என்ன ஃபோல்டர் போட்டு மறைச்சு வச்சிருக்காங்க. ஆனா இதை பத்தி யாரும் பெருசா சொல்றது இல்லை அப்படின்றதுனால அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட பிரைசிங் பற்றி வரும்போது 8GB 128GB வேரியண்ட்டை 59,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைசிங்க்கு இந்த ஃபோன் சூப்பர் வர்த்து கிடையாது. கண்டிப்பாக ரொம்ப மோசமான பிரைசிங் தான். இந்த சாம்சங்கோட FE சீரீஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் லான்ச் ஆகுது அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கான போனா தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். முக்கியமா லாஸ்ட் இயர் S24FE கம்பேர் பண்ணும்போது இந்த போன்ல உங்களுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. 2 வருஷத்துக்கான அடிஷனல் OS அப்டேட் கிடைக்கும். இதை தவிர்த்து பார்த்தோம்னா மேஜரான அப்டேட் இந்த போன்ல கிடைக்காது. இந்த பிரைசிங்க்கு இது வர்த்தும் கிடையாது. இந்த போனை நீங்க வாங்குற ஐடியால இருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் அக்டோபர் மாசம் பிக் பில்லியன் டேஸ்ல 30,000 ரூபாய்க்கு வரும்போது வாங்கிக்கோங்க. என்ன கேட்டா இன்னைக்கு டேட்டுக்கு S24FE தான் ஒரு சரியான ஆப்ஷனா இருக்கும். இல்லப்பா அது ரெண்டு போனுக்கும் கம்பேர் பண்ணி சொல்லுன்னு கேக்குறீங்கன்னா அதுக்கும் நான் தயாரா இருக்கேன். கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோல பாக்குற வரைக்கும் பை.